ஆண்டவருடைய பரம அழைப்பை பெற்றவர்களாக நித்திய காலமாக ஆண்டவரோடு ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த எங்கள் அன்பு ஐயா டேவிட் தயன் ஐயாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்கள் வாழ்ந்த நிறைவான வாழ்வுக்காக எல்லா நிலைகளிலும் தன் வாழ்நாள் முழுவதும் உம்மை துதித்து கொண்டு உம்மை பாடிக்கொண்டு உமது அன்பையும் உமது அருளையும் உமது ஆசீர்வாதத்தையும் அநேக நிலைகளில் பிற சமய மக்களுக்கு எடுத்து வழங்கிய அன்பு அடியாருடைய வாழ்வை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர்கள் வாழ்ந்த நிறைவான வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் வாழ்வில் நாங்கள் கண்ட நல்ல குணங்களுக்காக, நல்ல பண்புகளுக்காக, நல்ல மதிப்பீடுகளுக்காக, மாண்புகளுக்காக நாங்கள் மனநிறைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய பவுல் சொல்வது போல நல்ல போராட்டத்தை போராடி தனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நீதியோடும் நிதானத்தோடும் சத்தியத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை மட்டும் தாங்கள் உயர்த்தி கடைபிடித்து வாழ்ந்து தன் வாழ்நாள் இதுவரை தாங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டதினாலே இன்றைக்கு அவர்கள் மரணத்தின் மூலமாய் நித்திய வாழ்விலே பேரின்ப வீட்டிலே என்றென்றும் அழியாமல் இருக்கிற அந்த வாழ்வில் இணைந்திருப்பதற்காக நான் நன்றி படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் மக்கள், பிள்ளைகள், உறவினர்கள் யாவருக்கும் உமது உயிர்ப்பின் மூலமாய் நாங்கள் நம்பிக்கையும் விசுவாசம் மீண்டும் நாங்கள் அவரை சந்திப்போம் என்கிற விசுவாசத்தை விடுபட்ட சூழலை எங்களுக்கு தாரும். பலப்படுத்த வயனெடுத்தோம் விண்ணப்படி கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவருக்கும் ஆறுதல் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாடல் புத்தகத்தில் இருக்கின்ற 170வது பாடல், தேவபிதா என்ற மெய்ப்பன் அல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேன் என்ற பாடல் நாம் யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கீட்டி சேர்வே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே, கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில்
11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 27 முடிய வாசிக்க கேட்கலாம். இயேசு வந்தபோது அவர் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 ஞாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். இப்போதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்து நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரிழந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னடிக்கும் மரிப்பாலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் என்பதே. இப்பொழுது குடும்பம் சார்பாக அருமையான அன்பு ஐயா டேவிட் தயானந்தம் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியாக அருமையான அன்பு ஐயா டாக்டர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். Now I invite Dr. Bhaskar to kindly share a few information and respect about Mr. David Dayanandam. Praise the Lord. I want to thank the Lord for this wonderful time as we have all gathered here to celebrate life of my uncle. I call him uncle. He's my mama actually. Even before we got married, we were related. I should have called him mama. Then he became my father-in-law, but he was actually my father, a good friend. I could stand here and tell so many things about him, which we experienced him as a friend, as a father-in-law, as a dad, and many roles he played. He was a wonderful husband and a father for Evangeline and Beulah, and definitely he was a great grandfather for all the seven grandchildren he has. So definitely his life has played an important role in our lives. And one thing which outstandingly I have personally experienced in his life is he embraced Christ close to his heart, and then he embraced the true art of forgiveness. We had certain issues in the family, and we saw that. I have seen and I was really marveled, oh my God, I've never seen a Christian who couldn't forgive somebody who's done something like that to him. So I personally witnessed, and he's been my role model to embrace the true nature of what Christ did for us, for our sins. Same thing, I really look up to him and valued his Christian principles in life. I'm sorry, I was not prepared for this. I just landed this morning, so they just asked me to say. I thought I'm going to say the word of thanks, but it's become a testimony. But it's a great honor to stand here and talk on behalf of the family. I would like to thank you all. Our bishop is here, and all the uncle and all the pastors are here. And on behalf of all the family, I would like to thank you all, pastors who are conducting the service, and the staff who arranged for this beautiful ceremony, and our hospital department who has given this place to gather here, and then for all the doctors and nurses and the staff who took care of Uncle also, I would like to thank you all on behalf of the family. Praise the Lord. உடைந்து போன நிலையில் நாம் ஒருவருக்கொருவர் தாங்கி பிடிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருச்சபை குடும்பங்களாக நாம் இணைந்து அருமையான இந்த உடைந்த நிலையில் அவர்களை தாங்கி பிடிப்பது நம்முடைய கடமை. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய திருச்சபை குடும்பங்களாக நாம் இணைந்து வந்திருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய வேலூர் பேராயத்தினுடைய அன்பு போதகர் அன்பு பேராயர் ஐயா அவர்கள், சர்மா நித்யானந்தம் அவர்கள் இருப்பது நம்மத்தில் பெரிய ஒரு ஆறுதல். முன்னாள் பேராயர் ராஜவேல் ஐயாவும் இருப்பது நமக்கு இந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய ஆறுதல். அதை தொடர்ந்து நம்முடைய வெள்ளூர் பேராயத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் ஐயா ஜோப் ஐயா அவர்கள் மற்றும் எட்வின் ஐயா அவர்கள்,
அன்பு ஆண்ட்ரூ ஐயா அவர்கள் இருப்பது ஒரு பெரிய நமக்கு பெரிய ஆறுதல். ஸோ இட்ஸ் a great strength in this brokenness as a church we gather here. I'm sure that this gathering would support the broken community. So now I invite our former bishop, Right Reverend ராஜீவேலு பிஷப் ஐயா to share the word of God. அருள் வார்த்தை சொல்லும்படியாக அன்பு பேராயர் முன்னாள் பேராயர் அவர்களை நாங்கள் முன்பு அழைக்கின்றோம். கனம் வேலூர் திருமண்டல பேராயர் அவர்களே, பேராயத்தின் அலுவலர்களே, ஆயர் பெருமக்களே, நண்பர்களே, குறிப்பாக திருவாளர் டேவிட் அண்ணன் அவர்கள் பிரிந்திருக்கின்ற அவருடைய துணைவியார் மற்றும் அருமையான பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் தேவன் தாமே உலகம் தராத ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் பரிபூர்ணமாக தருவாராக. David Tennant, as you know very well, he was a God-fearing person. அதிகமாய் குறிப்பாக இயேசுவை நேசிக்கக்கூடியவர், கடவுளுக்கு பயந்தவர், திருச்சபையின் மீது அதிகமாக பங்கு பெற்று திருச்சபையிலும் வேலூர் பேராயத்திலும் பல்வேறு பொறுப்புகளை எடுத்து அவர் செய்தவர். அதில் குறிப்பாக அவருடைய தாய் தந்தை கிராமங்களிலே ஆசிரியராக உபதேசிகளாக பணிபுரிந்ததை அடிக்கடி அவர் நினைப்பூட்டுவார். ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி சொல்வார். அவருடைய தந்தை தாயார் அனுப்பல் என்ற கிராமத்தில் ஊழி செய்த போது அந்த மக்கள் அதிகமாக அராக், அதாவது சாராயம் காசி விற்கிற ஒரு பழக்கம். போலீஸ் வந்த பொழுது அந்த அராக் ஸ்பாட், அந்த சாராய் பானையை தான் எடுத்து, ஆசிரியராக தான் எடுத்து அந்த மக்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக தான் எடுத்தார் என்று சொன்னால் அது பனிஷ்மெண்ட், இட் டுக் த பனிஷ்மெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள் என்று அடிக்கடி சொல்வார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த அராக் பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டார்கள் என்று அடிக்கடி சொல்வார்கள். அது மட்டுமல்ல, he was extremely a talented person. We all know. எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறார். இயேசுனுடைய பிறப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய கருத்துக்களை முன்வைத்து வெரி தியலாஜிக்கல் டெப்த் என்று சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட கருத்துக்களை வைத்து நல்ல பாடல்களை எழுதினார்கள். அது மட்டுமல்ல, அடிக்கடி நாங்கள் நேரடியாக சொல்லியிருக்கிறேன், அண்ணா நீங்கள் ஒருவேளை உங்கள் வேறு விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணாலும் இளையராஜா என்ன மற்ற எல்லாரும் கூட நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்வது உண்டு. such a talented person we all know. ஆகவே அப்படிப்பட்ட சிறந்த ஒரு கவிஞர் பட்டம் கூட அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆகவே பெரிய பெரிய பாடல்கள் லைக் சௌந்தரராஜன், பி சுசிலா, பாலசுப்ரமணியம், இப்படி பல பேரை வைத்து பாடல்களை எழுதியிருக்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி டு அப்ரோச் தெம், பட் இவர் மிக எளிதாக போய் அப்ரோச் பண்ணுவார்கள் விசுவாசத்தோடு. அது ஒரு சாட்சி அவருக்கு. ஒரு தடவை பி சுசிலா ஒரு பாடலை எழுதும்போது அந்த பாடல் பாடிட்ட பிறகு அவங்க பணமே வாங்கவில்லை. இன்ஃபேக்ட் ஷி கிரைட் ஓவர் திஸ். அந்த கருத்துக்களை வைத்து அந்த அம்மா உண்மையாகவே கலங்கினார்கள் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். such a great person என்று சொல்லும்போது it's a great loss for the family, not only family and also for the church and society. இந்த நாளிலே அப்படிப்பட்டவரை குறித்து சிந்திக்கும் போது death is an exit from earthly life to eternal life என்பதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நாள் நம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும். the world is not a permanent one. இது ஒரு கூடாரம். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்து, குடும்பத்தை தந்து, தாழ்ந்துகளை தந்து, நாம் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனப்படுவதாக இருக்கும்படியாகத்தான் God has a great purpose in everybody's life. ஆகவே அதை அதிகமாய் புரிந்து கொண்டவர் டாக்டர் டேவிட் தயானந்தன் அண்ணன் அவர்கள். ஆகவே அவர்கள் சிறப்பாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். கடைசி மூச்சு வரை கூட அவர் இந்த யோவான் ஜான்ஸ் காஸ்பலை பற்றி பாடல்களை எழுதி அவர் பாடினார் என்று எங்ககிட்ட சொன்னார்கள். தட் இஸ் மை லாஸ்ட் ப்ராஜெக்ட் என்று அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள்.
ஆக இப்படியாக அதிகமாய் அவர் கடவுளை நேசித்தவர். அது மட்டுமல்ல, கடவுளுக்கு தம்மால் இயன்ற ஊழியங்களை அவள் செய்தவர். அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர். அதை அடிக்கடிக்கு சொல்வார்கள். அவர் he was appointed as a teacher in Hindu high school in ஆம்பூர். ஆகவே அங்கே நான் சாட்சியாக வாழ்ந்தேன் அப்படி என்று கூட அடிக்கடிக்கு சொல்லுவார்கள். ஆகவே உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச நாளைக்கு தான். ஆகவே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் ஆண்டவரிடத்தில் போக கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு பயணம். இட்ஸ் a journey, pilgrimage என்று சொல்லலாம். அது வெற்றிகரமாக அவர்கள் முடித்தார்கள். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இட்ஸ் earthly relief என்று சொல்லலாம். உலக வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு we have lot of tensions. ஒருவேளை ஏஜிங், நம்முடைய வயது இல்லையா, ஒரு வயது கடந்துட்டதுமே சில பேர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். சில பேர் உதவி இல்லாத நிலையில் பார்க்கின்றோம். ஆகவே இந்த துன்பத்திலிருந்து இந்த இந்த கஷ்டத்திலிருந்து என்னைக்கு விடுதலை ஆகும் என்று ஏங்கி தவிக்கிற மக்களை கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது வயது ஒரு காரணம் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கே வயது கிடையாது, என்றுமே ஆண்டவரோடு கூட இருக்கும்படியான பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்ப்போம். நாட் ஓன்லி ஏஜிங் பட் ஆல்சோ பெயின். எல்லாருக்கும் நமக்கு 40 வயசு ஆகிட்டா ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சரீர பாடுகள் இருக்க தான் செய்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட துன்பம் அங்கே இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது படுவதில்லை. லிவிங் இன் ஹாட் சீசன் now. ஆகவே அப்படிப்பட்ட துன்பம் அங்கே இல்லை. என்றுமே இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு அழகான ஒரு சின்ன மழை குளுகுளுன்னு காற்று வீசினா அது பரலோக சுவாசத்தை போல நாம் ஃபீல் பண்ண முடியும். ஆகவே அங்கே பரலோகத்தில் துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. எல்லாமே ஆண்டவரோடு கூட இருக்கும்படியான பாக்கியம். அப்படி என்று சொன்னால் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எங்கள் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா காலம் உண்டாவது என்ற ஒரு ஆராதனை தான் பரலோகத்தில். வாட் வில் ஹேப்பன்? அண்ட் அன்சீசிங் வர்ஷிப் டு த லோர்ட். ஆகவே ஆண்டவர் இன்றைக்குமே ஆராதனை தான் அங்கே. இட்ஸ் நத்திங். ஆகவே அப்படிப்பட்ட துதி ஸ்தோத்திரத்தின் கூட்டங்களிலே அவர்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இட்ஸ் ரிலீவ் ஃப்ரம் ஏஜிங், பெயின் அண்ட் ஆல்சோ பிசிக்கல் டென்ஷன் அண்ட் டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ். குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சஸ் நமக்கு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட குறைபாடுகளிலிருந்து அவர் முற்றிலுமாய் விடுதலை செய்திருக்கிறார் என்று நாம் சொல்லும்போது ஆண்டவருக்கு மீண்டுமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு இந்த 4 நாள் ஆன பிறகுதான் அந்த லாசருவை எழுப்ப போகிறார். அது பர்பஸ்லி ஜீசஸ் டிலே என்று நாம் பார்க்கிறோம். இப்போ போகும்போது அவங்க சகோதரிகள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கேருந்து இருந்தால் எங்கள் சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே. இப்போ ஆண்டவர் சொன்னால், நீ விசுவாசித்த தேவ மகிமையை காண்பாய் என்று அங்கே ஊர்ஜிதமாக சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். உயிரோடு எழுப்பினவன் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம், சில வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம். மீண்டும் அவர் மறைத்திருக்கிறார் லாசரு. ஆகவே அப்படி மரணம் என்பது முடிவல்ல, முடிவில்லா வாழ்வுக்கு ஆரம்பம் என்று தான் சொல்லலாம். ஆகவே இந்த இரத்தமும் மாம்சமும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே குறிப்பாக இது ஒரு விதை என்று சொல்லலாம். சில பேர் இருக்கிறார்கள், சில பேர் புதைக்கிறார்கள். ஆனால் நாமும் விதைக்கிறோம். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளது விதைக்கப்படும், மகிமுள்ளதாய் எழுந்திருக்கும் என்று பவுலடிகள் வெகு ஆணித்தரமாக கொரிந்தியருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் மட்டுமல்ல, அவரே சொன்ன கிறிஸ்தியன் ஜீவன் சாவு என் ஆதாயம் என்று சொன்னார். யார் மனிதன் சொல்ல முடியும் ஆதாயம் என்று? உலகதான் ஆதாயம் என்று நினைக்கிறான ஒழிய சாவு என் ஆதாயம் யாரும் சொல்ல முடியாது. அந்த ஆதாயம் எப்படி வரும் என்று சொன்னால் வாழ்க்கையை பொறுத்து. ஹவ் வில் லிவ் ஆன் திஸ் எர்த், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஓட்டத்தை அவர்கள் ஓடி முடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே அவர் மருமகன் சொன்னார், இட்ஸ் அ டைம் டு செலிப்ரேட் இஸ் டெத், நாட் மார்னிங். ஏதோ ஒரு வீப்பிங், துன்பம், துக்கத்தில் ஐயோ போயிட்டா அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஹேட் எ குட் ஃபாதர், குட் கிராண்ட் ஃபாதர். ஆகவே குட் சர்வெண்ட் ஆஃப் காட். இப்படிப்பட்டவருக்கு ஆண்டவருக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நாம் துதிய ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு நாளைக்கு வரப்போகிறார், இயேசு ஒரு நாளைக்கு வருவார். வரும்பொழுது நிச்சயமாக மகிமையிலே அவரை காண்போம்.
என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய காலத்தில் இயேசு வந்து விட்டால் நாம் மறுரூபம் அடைவோம். நாம் மரித்து விட்டால் மீண்டும் உயிரோடு எழுந்து ஆண்டவரோடு இருப்போம். ஆகவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அறிந்து கொள்கிறோம். we affirm such a faith in Christ. ஆகவே கடவுள் தாமே அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைவோம். அவருடைய அன்பான பிள்ளைகள், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், மருமகன் அனைவருக்கும் உலகம் திராத ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் பரிபூர்ணமாக தரும்படி நாம் அனைவரும் வேண்டிக் கொள்ள கடன்பட்டிருக்கிறோம். God will comfort you. துயருற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில், உடைந்து போயிருக்கக்கூடிய இந்த நிலையில், வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும்படியான ஒரு தெளிவான ஒரு வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அன்பு ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். So like to thank our dear former Bishop Rajavelu for sharing the very profound faith that is to be strengthened in time of brokenness. இறுதியாக நம்முடைய அன்பு பேராயர் ஐயா அவர்கள், சர்ம நித்யானந்தம் ஐயா அவர்கள், அருமையான அன்பு ஐயா டேவிட் தயானந்தம் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இறுதி ஜபத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக நாங்கள் முன்பு அழைக்கின்றோம். We invite dear Bishop Sharma Nityanandam to share the few words and give the prayer and benediction. பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற அலுவலர்கள் முன்பாக வந்து அண்ணனுக்கு மரியாதை செலுத்தும்படி அழைக்கிறேன். ஆயர்கள் மற்றவர்கள் கூட இதிலே கலந்து கொள்ள அழைக்கிறேன். அண்ணன் தயா அவர்கள் சிறப்புக்குரியவர். பேராயர் அவர்கள் சொன்னது போல கிராமத்து தலைமை ஆசிரியர், உபதேசியார், டீச்சர் கம் கேட்டகிஸ்ட், அந்த குடும்பத்திலிருந்து வருகிறவர். பெரிய குடும்பங்கள் இதிலே சங்கமமாயிருக்கிறது. ஏகாமூர், இசுபாதம் அங்கிள், ஜீவரத்தனம் அங்கிள், இப்படிப்பட்ட குடும்பங்கள் இதிலே இணைந்து ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது. தயானனை நாங்களும் சிறு குழந்தையிலிருந்து பார்த்து ரசித்திருக்கிறோம். ஆம்பூரிலே என்னுடைய துணைவியார் பேராயரம்மா அவர்கள், அவங்க ஆம்பூரில் பிறந்தவங்க, ஆம்பூர். என்னுடைய தகப்பனார் தயா அங்கிளினுடைய அண்ணனுடைய தகப்பனார் அங்கிள் அவர்கள் இருவரும் ஒன்றாக கங்காதர நல்லூர் தான் தயானன் பிறந்து குழந்தையாக இருந்தபோது என்னுடைய தகப்பனார் அவரை தூக்கி சுமந்து உணவு ஊட்டினதை அடிக்கடி எனக்கு சொல்லுவார். தம்பி, ஒரு வாய் எனக்கு ஊட்டுவார்ப்பா அவங்க அப்பா, இன்னொரு வாய் அவர் ஊட்டிக்குவார்ப்பா என்று ஜோக் அடிப்பார். ஆகவே இந்த நேரத்தில் இந்த பெரியவரை நாம் இழந்தது மன வலியை கொடுக்கிறது. அவரை ஸ்கூட்டரில் பார்க்கலாம், பெரிய பெரிய காரில் பார்க்கலாம், திடீர்னு எங்கள் வீட்டாண்ட ஆட்டோவில் பார்க்கலாம். அதுதான் தயானன். சிப்காட் பள்ளியினுடைய தாளாளராக, மாமன்ற உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, ஆம்பூர் திருச்சபையினுடைய அலுவலராக பல நிலைகளிலே தன்னுடைய பங்களிப்பை இந்த பேராயத்திற்கு, தாய் திருச்சபைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தயானன் அவர்களுக்கு நாங்கள் பேராயமாக நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்திற்கு கடவுள் தொடர்ந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க இறைவேண்டல் செய்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, வாழ்வின் கடவுள், நம்பிக்கையின் கடவுள், உயிர்ப்பின் கடவுளே, தயானன் அவர்கள் உம்மிடத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடுகிறோம். அக்கா அவர்கள் அன்பு பிள்ளைகள், அவர்தம் குடும்பத்தினர், பேர பிள்ளைகள், தயாளனுடைய சகோதரிமார்கள், அவருடைய குடும்பங்கள், உறவுகள் அனைவரையும் நாங்கள் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி உணர்வோடு அவருடைய வாழ்வை கொண்டாடி நாளை நல்லடக்கம் செய்ய அருள் தாரும். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அருளுகின்ற கடவுளே, இரக்கத்துடனும் தயவுடனும் இந்த மக்களை நீர் கண்காணிக்க வேண்டும் என்றும் உம்முடைய கருணையினால் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்ற ஆற்றலை உம்மிடத்திலிருந்து அவர்கள் பெற்று நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும். இந்த வெற்றிடத்தை பிள்ளைகளுக்கு உம்முடைய அருள் பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எழுந்து நிற்போம். பிரகாச மன்னன் அவர்கள் இறை ஆசிரியர் கொடுக்கும்படி அழைக்கிறேன். கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அன்புக்கும் சமாதானத்துக்கும் வழிநடத்துதலுக்கும் உங்கள் அனைவரையும், குறிப்பாக தேவனுடன் விட்டு சென்றிருக்கிற அவருடைய துணைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்ப மக்கள் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆம். பிரியமானவர்களை, இறுதி மரியாதை செலுத்த விரும்புகிறவர்கள் ஒரு புறமாக நீங்கள் வழியாக வந்து அருமையான அன்பு ஐயாவை நீங்கள் பார்த்து நீங்கள் இறுதி மரியாதை செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாட்சியடைகிலனே ஆவலதா என்னை பைம்புண்மேல் அவர் மேய்த்தம நீர் அருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆத்துமன் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. சாநிழல் பள்ளத்திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டன்றேனே. வானபரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கோளுமே தேற்றும். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கூடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே.
நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வேகுவார். கஸ்தியடைந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வதயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாயர் மறவார். மெய் பக்தி உன்னில் வேர்கொண்டால் இரக்கமான கரத்தால் அனைத்து பாலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்தீரு, பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேலுன் கண்மலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தமாகாதே.
உங்க பாட்டு சத்தத்தை எங்க சத்தத்தை சொல்ல சித்தப்பாவே அப்பா எங்களுக்குள்ள யார் இல்லாத போய்க்குது அப்பா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பார்க்காதவங்க மட்டும் பார்த்துட்டீங்கன்னா புதுசாக வர மட்டும் பார்க்கணும். ஸ்டெப் அவுட் கொஞ்சம் இடைவெளி விட்டுருங்க. சரி, எல்லாரும் அப்படியே வெளியே போயிடலாம். प्लग मात्र